அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் இந்த 3 விஷயங்களை மறந்தும் கூட செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீட்டின் வாசல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீடுகளில் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் வறுமையும் தரித்திர நிலைகள் ஏற்படுவதற்கும் நாமுமே சில காரணங்களாக இருக்கக்கூடும். தொடர்ந்து உங்கள் வீடுகளில் கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தேவி இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அன்னை மகாலட்சுமி எல்லாருடைய வீட்டிற்கும் வருவாள். எப்போ வருவாள்? அதிகாலை நேரத்தில் அவள் வருவாள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இதை நிறைய இப்போ யூடியூப் சேனலில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி பலரும் பல பதிவுகள் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நிறைய பேர் இப்போவுமே அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. இன்னமுமே ஒரு சிலர் நாங்கள் ஒர்க்கிங் உமன், எங்களால் அதிகாலை நேரத்தில் எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு சில காரணங்களை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, உங்கள் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வறுமைகளும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும். அதாவது நம்ம இரவு தூங்க செல்லும்போது நேரமாக தூங்க போயிட்டோம் அப்படின்னாலே அதிகாலை நேரத்தில் நம்மளுக்கு முழிப்பு வந்துடும். 1 மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன் ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளேயாவது நீங்கள் தூங்கிடுங்க. அப்போ உங்களுக்கு அதிகாலையில் அந்த அதிகாலை நேரங்கிறது 3:30லேருந்து அந்த 4:30 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, தேவர்களும் கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கிறதுனால தான் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த நேரம் கூட எந்திரிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளேயாவது நீங்கள் எந்திரிங்க. அது எந்திரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எங்களால் முடியலம்மா, 2 நாள் எந்திரிக்கிறேன், 3ஆவது நாள் தூங்கிடுறேன், பரவாயில்ல. அதை அப்படியே தூங்கின நாள் விட்டுட்டு மறுநாள் நீங்கள் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தையுமே 48 நாட்கள் நாம் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா திருப்பி நாமளே நினச்சாலும் அந்த டைமில் தூங்க முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு 21 நாளாவது பண்ணிடுங்க. 48 நாள் பண்ண முடியாது, ஒரு 21 நாள் நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன். அதுக்கடுத்து அதுவே உங்களுக்கு வழக்கமாயிடும். நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட அந்த டைமில் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்களே எந்திரிக்க ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடுவீங்க. அலாரம் வச்ச மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகாலை வேளையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமியும் மூதேவி, அதாவது லட்சுமி தேவியின் தங்கை தான் மூதேவி. அப்போ 2 பேருமே வருவாங்க, பார்ப்பாங்க யார் வீட்டில் நல்ல சுத்தபத்தமாக இருக்குது, எந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வீட்டில் தான் லட்சுமி தேவி குடியிருப்பாள், உள்ளே வருவாள். ரொம்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, போட்ட பொருள் குப்பை மாதிரி கிடக்குது, சிங்கில் பாத்திரம் அப்படியே இருக்குது அப்படின்னா அதில் மூதேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல டக்குன்னு உள்ளே உட்காந்துக்குவா. இதனால தான் உங்கள் வீட்டில் தரித்திரம், வறுமைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருவதற்கு இதுதான் காரணம் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். காலையில் அதிகாலையில் நாம் எழுந்திரிச்சு கண்டிப்பாக நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு இரவு வேளையில் சாப்பிடக்கூடிய பாத்திரங்களை முடிந்த வரைக்கும் சிங்கில் நீங்கள் போட்டு வைக்காமல் அதை இரவு நேரத்திலேயே கழுவி அதை சுத்தம் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எச்சில் பாத்திரம் எந்த வீட்டில் கிடைக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக லட்சுமி தேவி வரவே மாட்டாள். அதை புரிஞ்சுக்கோங்க. இதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான். எச்சில் பாத்திரம் எக்காரணத்தை கொண்டும் சிங்கில் போட்டு வைக்காதீங்க. பகல் நேரத்தில் கூட ரொம்ப நேரம் சிங்கில் எச்சில் பாத்திரத்தை போட்டு வைக்காமல்
உடனேக்குடனே அதை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்மா எங்களுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் காலை நேரத்தில் தான் வருவாங்க, இரவு நேரம் வரமாட்டாங்க. காலையில் வந்து தான் அந்த மேட் வந்து தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, வேலை செய்யக்கூடிய பெண்கள் தான் அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா கூட பிளேட்டை ஒரு கழுவி வச்சுருங்க. மேலே சிங்க்குள்ளே போடாதீங்க, மேலேயே வச்சுருங்க. அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, இப்போது என்னென்ன விஷயங்கள் நாம் மறந்தும் செய்யக்கூடாது? வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் இதை நிறைய பெண்கள் தவறான முறைகளில் செய்கிறாங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம், நானும் தான் அதிகாலையில் எந்திரிச்சு தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி என்னுடைய வழிபாட்டை எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பெண்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு திருத்திக்கோங்க. நாம் முதல்ல காலையில் எழுந்திரிச்சு வாசலை கூட்டிட்டு தண்ணீர் தெளிப்போம். ஆனால் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணீரை பாத்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே தெளிக்கிறது, வெறும் தண்ணீரை தெளிக்கிறது, எச்சில் தண்ணிகளை அதாவது பயன்படுத்தி எச்சில் தண்ணியை கொண்டு போய் வாசலில் தெளிக்கிறது. இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யவே கூடாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சமையல் அறையில் டேப் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிங்க. ஏற்கனவே பிடிச்சு வச்ச தண்ணியை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், புதுசாக தண்ணியை பிடிங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டு தண்ணீர் தெளிங்க. தண்ணீர் தெளிச்சிட்டு அதற்கு அடுத்தது நீங்கள் கோலம் போட வேண்டும். கண்டிப்பாக கோலம் போடணும். ரொம்ப பெரிய கோலம் போடலைன்னா கூட சின்ன கோலமாவது போடுங்க. கோலப்பொடி, அரிசி மாவு என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து கோலம் போடுங்க. போட்டுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் குளித்து முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பேசுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையில், இதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும். அதே மாதிரி எனக்கு பண தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது, அதற்கு ஏதாவது ஒரு வழிகளை நீங்கள் காண்பிக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் பேசணும், யோசிக்கணும். ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மந்திரமெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு 10 நிமிடம் மனசு அமைதியாக வச்சு அப்படியே ஒரு தியானம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு, பெண்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அதிகாலை வரைக்கும் தூங்குவது. பெண்கள் மட்டும்தான் எந்திரிக்கணுமா? ஆண்கள்லாம் இவ்வளோ நேரம் தூங்கினாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே எந்திரிக்கணும். ஆண் பெண் இருவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக எந்திரிக்கணும். எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி வாசலில் தண்ணி தெளிக்கும் போது மஞ்சள் கலந்து தெளிங்க. பாத்ரூமில் இல்லை யூஸ் பண்ண தண்ணியை பயன்படுத்தி வாசல் தெளிக்காமல் நியூவாக அப்படியே டேப்பில் பிடிச்சி அதை தெளித்து கோலம் போடுங்க. வழிபாடுகள் செய்யுங்க, தியானம் செய்யுங்க. இது உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.